ஹாய் ப்ரைஸ் லாட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷத்தமான தேவனுடைய வார்த்தையுடன் உங்களை சந்திப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம வந்து ஊழியங்களில் அநேக விதங்கள் இருக்குது, அநேக வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஊழியம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒருத்தரே எல்லாமே செய்ய முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க. ஒரு சர்ச் இருக்கலாம். இப்போ அந்த சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் இருப்பாங்க, அவங்க கீழே யூத் பசங்க இருப்பாங்க, அப்புறமா மூப்பருங்க இருப்பாங்க, சபை விசுவாசிங்க இருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து ரொம்ப லீஸ்டான பர்சன், நான் வந்து சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போவேன், ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு. ஸோ டாபிக் என்னென்னா, ஐ ஆம் த லீஸ்ட் இன் மை டீம் பட் கேன் ஐ டூ சம்திங் கிரேட் ஃபார் த லார்ட். நான் டீம்லேயே ரொம்ப லீஸ்டான மனுஷன் ஒரு மனுஷி, பட் என்னால் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கியுடைய டாபிக். ஸோ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினது போல் அந்த 6 கற்சாடிகளில் ஆண்டவர் வந்து எந்த மனுஷனையும் யாரையும் எப்படி வேணுனாலும் எப்போ வேணும்னாலும் அவரால் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் இன்றைக்கும் நான் டீமில் அதை சொல்கிறேன்ல, நம்ம ஒரு ஊழியம் அப்படி வரும்போது நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. வாட் ஐ கேன் டூ ஃபார் ஹிம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாட் ஐ கேன் டூ ஃபார் ஹிம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னா, வாட் ஐ நோ அபவுட் ஹிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆண்டவருக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற ஆசையை விட ஆண்டவரை குறித்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு மனுஷி ஆண்டவருடைய அந்த வேதத்தின் ஞானம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து they will know who they are. நீ எவ்வளோ தாழ்வான போஸ்ட்டில் இருக்கிற, இல்லை தாழ்வான ஜஸ்ட்டு நான் சர்ச்சில் பெருக்குவேன், இல்லை நான் ஜஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே காஃபி பரிமாறுவேன், சர்ச் முடிஞ்சோடனே நான் எல்லாருக்குமே காஃபி தான் கொடுப்பேன், இல்லை எனக்கு அது கூட எனக்கு இல்லை, நான் எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும் என் மனசுல, ஆனால் நான் ஐ கேன் டூ ஒன்லி த லீஸ்ட் திங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை சொல்கிறேன். சிலவங்களுக்கு வந்து பாட தெரியும், அவங்க நல்லா பாடுவாங்க. சிலவங்களுக்கு வந்து நல்லா இசை வாசிக்க தெரியும், நல்லா இசை வாசிப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து மூப்பர் மாதிரி அழைக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாம் ஊழியம் செய்வாங்க. ஆனால் நம்ம டவுனில் இருந்தால் கூட நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? See, it is not the position where you are at, but it is what you can do for God. ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய முடியும் அப்படின்றதா. wherever you are, you may be in the highest position or you may be in the lowest position, but what you can do for God is very very important. பட் அதை காட்டிலும் வாட் யூ நோ அபவுட் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் யூ கேன் டூ ஃபார் காட். பிகாஸ் உனக்கு ஆண்டவரை குறித்து எவ்வளோ ஞானம் இருக்கோ அந்த ஞானம்தான் அவருக்காக நீ என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தையும் அது உனக்கு கற்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வசனங்கள் என்னென்னா, இப்போது நான் அப்பயே சொன்னது போல் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்களில் வந்து ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்புறமா சீஷங்க தங்களுடைய ஊழியங்களை, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அந்த அடிச்சுவடியிலே அவர்கள் பிரயாணம் பண்ணி அநேக சீஷர்களை உருவாக்கினார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே கலவரம். ஏன்னா சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க, அநேக அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஆசி எல்லாம் விற்று காமனாக இது பண்ண ஆரம்பித்தாங்க. தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்காமல் வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ there was a great breakthrough in the human history, in the character of human being. ஸோ இந்த மனுஷர்களுடைய அந்த ஒரு கேரக்டரில் ஒரு பெரிய சேஞ்சை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து போகிறதுக்கு முன்பதாக சீஷர்கள் மேலே ஊற்றி விட்டு போய்விட்டார். ஸோ தே வர் சேஞ்சிங் த வேர்ல்டு, உலகத்தை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் என்னாச்சு, இப்போ ஊழியம் வளர ஆரம்பிக்க ஒரு வாட்டி என்னாயிடுச்சு, எபிரேயர்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஸோ ஊழியம்னு வரும்போது இங்கே என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கி இந்த கான்ஃப்ளிக்ஸ் இப்போ இருக்கிற எப்படி கான்ஃப்ளிக்ஸ் இருக்குதோ அதே போல் தான் அன்றைக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சுன்னா, எங்கள் டீமில் வந்து விதவைகளை சரியாக யாருமே விசாரிக்கலை. எங்கள் டீமில் வந்து விதவைங்களுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி வந்து சரியாக சாப்பாடு கிடைக்கல. அவங்களுக்கு விதவைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ,
ஆனால் விதவைங்களுக்கு சரியாக சாப்பாடு கிடைக்கலையோ, இல்லை ஏதோ ஒரு இது அவங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஏதோ ஒன்று கிடைக்கணுமா இருந்துச்சு, அது கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் அவர்களுக்குள்ளாக உருவாக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் உருவாகணுன்னு சீஷர்கள்லாம் ஒன்றா கூட ஆரம்பித்தாங்க. அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. விதவைங்க வந்து நிறைய இந்த யார் கிரேக்கர்கள் வந்து எபிரேயருக்கு விரோதமாக இந்த மாதிரிலாம் நிறைய ஆகிட்டுருக்கு. சாப்பாடு நிறையா சரியாக கிடைக்கல, விதவைங்களுக்கு சரியாக சாப்பாடு இதாகல, ட்ரெஸ் கிடைக்கல, ஏதோ இந்த மாதிரிலாம் ஆகிருக்கு. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வதே எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள்லாம் வந்து பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருப்பார். இப்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு அழைப்பு கொடுத்துருப்பார். எல்லாரும் ஒன்றே செய்யணும் அப்படின்றல, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு இதுன்னா we are all the workers in the field of God. பவுல் அழகாக வேத வசனத்தை சொன்னது போல் கிட்னி வேலை தான் செய்யும், கண்ணு வேலை தான் செய்யும். கிட்னி can't do the eyes work and eyes cannot do the kidneys work. ஆண்டவருடைய இந்த என்ன சொல்கிறது, தேவனுடைய சபையாகிய அந்த சரீரத்திலே ஆண்டவர் ஒருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கொடுத்துருப்பார். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஊழியம். ஸோ எல்லாரும் நான் செய்கிற ஊழியத்தை செய்யணும் அப்படின்றது இது கிடையாது. we are all ஆண்டவரோடு நம்ம ஒரு மனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மனம் அப்படின்றது we are all working for the kingdom of God is very important, but at the same time each one is doing different work for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதவிதமாக ஊழியங்களை காரியங்களை செய்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாம் கூட்டமாக கூட்டிட்டு நாமெல்லாம் ஜபம் பண்ணின்னு நாமெல்லாம் மேலே வேலை செய்வோம், இந்த பந்தி விசாரணை செய்கிற வேலைலாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீஷருங்க. உன்னை போல் இன்னொருத்தனை நேசி எல்லாமே சொல்லியிருந்தா கூட இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சாப்பாடு வேலை, இந்த சாப்பாடு விஷயம், இந்த வேலைலாம் அவங்க பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் என்னன்னாலும் ஒரே ப்ரேயரு, நாங்கள் வந்து ஒரே ஜபம், ஒன்லி ப்ரேயர்ஸ் அண்ட் ஹீலிங், இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைலாம் நம்ம வந்து யாருன்னா கொடுத்துடலாம். ஸோ வி வில் செலக்ட் 7 members, 7 பேரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆவிக்குரிய பெருமைன்றது இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதில் சொன்னோம் இல்லையா, ஒருவருக்கும் ஒரு ஊழியம் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஒருத்தருக்கு பெருக்கிற வேலை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு அப்படின்றதுனால நான் வந்து அவங்கள பார்த்து உனக்கு பெருக்கிற வேலை தான் கொடுத்துருக்காரு, ஒழுங்காக பெருக்கின்னு மட்டும் இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது. தேவனை அறிகிற மனுஷன், தேவனை அறிந்த மனுஷன், அதான் சொன்னேன் இல்லையா, வாட் வி நோ அபவுட் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் வேர் வி ஆர் அட் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவன் ராஜ்யத்தில் நீ எந்த நிலையில் இருக்கிற அப்படின்றது முக்கியம் கிடையாது. வாட் யூ நோ அபவுட் ஹிம், இஃப் யூ நோ அபவுட் ஹிம் பர்ஃபெக்ட்லி, அவரை நீ உண்மையாகவே அந்த நிதானித்து அவர் யார் என்று அவருடைய செய்கைகள் என்னவென்று நீ அறிந்து கொண்டாயானால் ஆட்டோமேட்டிக்காகவே யூ வில் ஸ்டார்ட் டூயிங் வாட் ஹி வாண்ட்ஸ் யூ டு டூ. நிறைய பேர் என்னென்னா, எனக்கு யாராச்சும் வந்து சொல்லணும், நான் வந்து இதை செய்யணுன்னா யாராச்சும் வந்து எனக்கு சொல்லணும், எனக்கு யாராச்சும் இதை பண்ணணும், அப்படி தான் யோசிப்பாங்க நிறைய பேர். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யார், இந்த யோவானில் பார்த்தீங்கன்னா 38 வருஷமாக ஒரு மனுஷன் அங்கே வியாதியாக கெடுக்குறான். இந்த டாபிக் வந்து நான் இன்னொரு நாள் பேசலான்னு நினைக்கிறேன், இது இப்போத்துக்கு வேணாம். ஸோ யாராச்சும் நம்மளுக்கு வந்து சொல்லணும், யாராச்சும் நம்மளுக்கு சொன்னால் தான் நம்ம செய்வோம். ஆண்டவரை அறிந்தவர்கள் யாருமே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ஞானத்தை உடையவர்கள் எனக்கு அவர் சொன்னால் தான் நான் செய்வேன், இல்லைன்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த வேலையெல்லாம் ஆண்டவரை அறிந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரை அறிந்தவர்கள் they will know. பாருங்கள், அந்த ஒரு வசனம் நான் எடுத்து படிக்கிறேன், அது ஒரு அழகான வசனம். கொரிந்தியரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த வசனத்தை தெரியும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை அவர் கற்றுத்தருவார். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, இல்லை இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்றது அவர் உங்களுக்கு கற்பிப்பார். நோபடி ஷுட், யாருமே உங்களுக்கு சொல்லித்தர வேணாம் அப்படின்ற அவசியம் கிடையாது. யூ வில் நோ அப்படின்ட்டு வசனம் சொல்லுது.
ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, சீஷர்களுக்குள்ளாக ஒரு டிஸ்டிங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் வெறும் இந்த மாதிரி வேலை செய்வோம், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த சாப்பாடு விஷயம், இந்த யாருக்கு சாப்பாடு கிடைக்கல, யாருக்கு புடவை கிடைக்கல, இந்த விஷயம்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 7 மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். லெட் தம் மேனேஜ். நம்ம we were born to do something different. These people let them do. சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பெருமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். யாரையுமே ஒரு சர்ச்சில் ஒருத்தர் பெருக்குனா கூட அது ஊழியம்தான். ஒரு சர்ச்சில் ஒரு சேர் போட்டால் கூட ஒரு ஊழியம்தான். ஒரு சர்ச்சுக்கு நீ கரெக்டாக வர்றது கூட ஒரு ஊழியம்தான். ஆண்டவருக்காக நீ எதை செய்தாலும் உண்மையுள்ள மனதுடன் அந்த உண்மையான ஏக்கத்துடன் நீ பண்ணாலே அது ஊழியமாக தான் போயிடும் ஆண்டவருக்காக. ஸோ we should not disregard any work what people are doing unto the kingdom of God. ஒருவேளை நீ சர்ச்சுக்கு முன்னாடி பெருக்கலாம், எல்லாமே ஆண்டவருடைய ஊழியம்தான். ஓகேவா? ஸோ இப்போ சீஷர்களுக்குள்ளாக ஒரு இது வந்துச்சு. ஓகே, நம்மெல்லாம் இந்த வேலை செய்வோம், ஒரு 7 பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தலாம். ஸோ இந்த வேலை, இந்த மாதிரி புடவை கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, இதெல்லாம் 7 பேர் பண்ணுவாங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்கள் வந்து கண்டினியூஸாக நாங்கள் ப்ரேயரில், வேத வாசிப்பில், ஊழியத்தில், இட்ஸ் குட். அங்கே சீஷர்கள் சொன்னதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. நான் அங்கே தப்புன்னு சொல்ல வரல. ஆண்டவர் எந்த நிலைமையில் ஒரு மனுஷனை எவ்வளோ கீழே நம்ம தள்ளுனா கூட அந்த டவுன்லேருந்து எடுத்து கூட அவர் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். தட்ஸ் வாட். நாம் யாரையுமே இவங்களுக்கு இது செய்ய முடியாது, இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், நான் ஏன் மூஞ்சி பாரு எப்படி செய்கிறான், இந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ஒரு மனுஷனையும் ஒவ்வொரு ஊழியத்துக்கென்று அவர் அழைத்திருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஸோ இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாம் வந்து இந்த வேலை செஞ்சுட்ருக்கலாம், மிச்சம் இந்த வேலை வந்து இவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவும் இருந்து 7 பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த 7 பேரில் ஸ்டீஃபன் கூட ஒருத்தர். அந்த ஸ்தேவானை எதுக்கு தெரிஞ்சுக்கினாங்க? யாருக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல பாருங்க, என்ன சொல்கிறது, ஸ்தேவானுக்கும் சீஷர்களுக்கு இருந்த எல்லா ஞானமும் அவருக்கும் இருந்துச்சு. ஆனால் ஸ்தேவான் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவரை வந்து சீஷருங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பந்தி விசாரணை, யாருக்கும் என்ன சாப்பாடு கிடைக்கல, இது இல்லைன்னா அது இல்லைன்னா எல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் போக போக அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிச்சு. ஆசிரியர்கள் அநேகரும் விசுவாசத்தை கீழ்ப்படிய ஆரம்பித்தாங்க. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தான். இங்கே பார்க்கும்போது ஸ்தேவானுடைய வேலை என்ன இருந்துச்சு, பந்தி விசாரணை செய்யுது, விதவைகளை கவனிக்கிறது, அவங்களுக்கெல்லாம் சரியாக கேட்டுச்சா, அப்படியா இப்படியா அப்படின்னு பார்க்குற ஒரு ஊழியம் தான் இருந்தால் கூட ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தான். ஸோ இங்கே பார்க்கும்போது தேவ வசனம் விருத்தி அடைய ஆரம்பிச்சிச்சு. சீஷர்களும் பயங்கரமாக ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸ்தேவான் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். ஸோ ஸ்தேவான் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டீஃபன் அவருக்கு கொடுத்துருந்த வேலை வந்து பணிவிடை செய்கிற அந்த பந்தி விசாரணைகளை ஏதாச்சும் கிடைக்குதா, நல்லா செய்கிறாங்களா இல்லையா, இப்படி பார்க்குற வேலையாக இருந்தால் கூட அவர் ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டிய உனக்கு இருக்கிற பொறுப்பு வேறு, ஆனால் நீ ஆண்டவருக்காக செப்பரேட்டாக நீ செய்கிறது வேறு. ஸ்தேவானுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன பொறுப்பு, நீ வந்து இந்த பந்தி விசாரணையில் விதவைங்களுக்கு சாப்பாடு கிடைச்சி இதெல்லாம் பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர் தனியாக அவருக்குள்ளாக இருந்த ஒரு மற்றவங்க உன் கையில் கொடுத்து ஆண்டவருக்காக கொடுக்க வைக்கிறது வேறு, ஆனால் நீ உன் கையால் நீ என்ன கொடுக்குற அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஸ்தேவான் என்ன அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஆசியா சிலர் எழும்பி ஸ்தேவனுடன் தர்க்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்க்கத்தக்கதாக அவர்களால் கூடாது இருந்தது. ஸோ
ஒரு பந்தி விசாரணை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் கூட தேவனுடைய எல்லா ஞானத்தையும் அறிந்தவராக இருந்தார் ஸ்தேவான். நான் தான் சொன்னேன் இல்லையா, வேர் வி ஆர், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், அந்த ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாட் வி நோ, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால் அவர் பேசுகின்ற எல்லா காரியங்களுமே மிகுந்த ஞானம் உள்ளவதாக, யாராலும் எதிர்த்து நிற்கக்கூடாத அந்த நிலைமையில வரைக்கும் அவர் பேச ஆரம்பித்தார். அப்போ பாருங்கள், நாம் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு முக்கியம் கிடையாது. வாட் வி நோ, ஆண்டவருக்காக என்னால் என்ன செய்ய முடியும், அண்ட் வாட் ஐ நோ அபவுட் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை இருக்கிறது பெருசு கிடையாது. ஆண்டவரை குறித்து உனக்கு என்ன தெரியும், ஆண்டவர் மேலே உனக்கு பாசம் இருக்குதுன்றது பெருசு கிடையாது. ஹவு ஃபார் ஹவ் யூ கான் டீப் டு டேஸ்ட் அண்ட் சி, எவ்வளோ டீப்பாக போய் நீ அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் உனக்கு வந்துச்சுன்னா, அந்த ஒரு அறிவு, அந்த ஞானம், பவுல் சொல்கிறார் இல்லையா, அது ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் யாருனாலும் வர்ணிக்க முடியாது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஆண்டவருக்காக நம்ம எங்கே இருந்தாலும் எதையாச்சும் செய்வோம். இங்கே தான் வந்து பண்ணணும், அங்கே தான் வந்து பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் வந்து ஆண்டவரை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறது வேற. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து போய் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரை எனக்கு இது கொடுக்க முடியும் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஸோ அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் பாருங்கள், அப்போ போக 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 அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமத்துலேருந்து அந்த மோசேலேருந்து தீர்க்கதரிசிகள்லேருந்து எல்லாவற்றுமே கரைச்சி குடித்து இங்கே வந்து பார்க்கும்போது 57வது வசனத்தில் வந்து பாருங்கள், 55வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பைபிள் ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன இருக்குதோ, அது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாவற்றுமே அழகாக பின் டு பின் 7ஆம் அதிகாரம், நீ அதை சொல்லலை, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டாலே ஆதி ஆகமத்துலேருந்து என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருப்பார். யார்? ஸ்தேவான் இங்கே ஒரு வாட்டி சொல்வார். பவுல் வந்து அவருடைய அப்போஸ்தலர்களை லாஸ்ட்டில் ஒரு கிங் முன்னாடி நிற்கும் போது அந்த ஃபுல் ஸ்டோரியை அங்கே சொல்வார். ஸோ இங்கே பார்க்கும்போது தேவனுடைய ஞானத்தை குறித்து, தேவனுடைய எல்லா ஹிஸ்ட்ரி குறித்து ஸ்தேவான் நன்றாக அறிந்தவராக இருந்தார். ஸோ நாம் எந்த நிலைமையிலேருந்து ஊழியம் பண்ணுறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. எனக்கு ஆண்டவரை பற்றி என்ன தெரியும், நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும். ஸோ ஆண்டவருக்காக என்னால் எதாச்சும் செய்ய முடியும் அப்படின்றதுனால, நான் ஒரு சிறிய வேலை செய்கிறதுனால அதை அற்பமாக எண்ணுவது வெரி வெரி ராங். ஐயா இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு எண்ணம் யார்கிட்டையும் வரக்கூடாது. ஆவிக்குரிய பெருமை அப்படின்றது வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். யாரோ எங்கேயோ ஆண்டவருக்காக, அதை சொல்கிறல, உள்ளே இருக்கிற நெருப்பு ஒரிஜினலாக கலப்படம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை எங்கே இருந்தாச்சும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். எனக்கு பேர் வரணும், எனக்கு புகழ் சேரணும், என்னை 4 பேர் புகழணும், 4 பேர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செஞ்சோம்னா நிறைய பேர் விழுந்தது போல் நாமளும் விட வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, வாட் ஐ நோ அபவுட் காட். ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் டீமில் லாஸ்ட் மெம்பர் தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சும்மா ஒரு மூலம் வாசிப்பேன், இல்லை சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்ச சாலரை தான் வாசிப்பேன். இப்படி யாரையுமே நாம் அற்பமாக எண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த இன்னைக்கு டாப்பிக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை அந்த ஸ்தேவான் வந்து அழகாக அந்த வசனங்கள் ஆதி முதல் அந்த மோசேவை வழி நடத்திருந்து எல்லாமே அவர் சொல்ல ஆரம்பிக்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்க, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸோ இப்படி சொல்லி அவர் செத்தாராம்.
சீஷர்களால் பிரிக்கப்பட்டவர்கள் தான் யார்? ஸ்தேவான். பந்தி விசாரணை செய்கிற வேலை தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஆனால் ஸ்தேவான் பார்க்கும்போது தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். வெறும் அந்த விசாரணை, இப்போ நாங்கள் வந்து சீஷருங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜபம் பண்ணின்னு வேதவசனத்தை இது பண்ணின்னு நாங்களும் அந்த மாதிரி வேலை பண்ணின்னு இருப்போம். இந்த பந்தி விசாரணை செய்கிற வேலை, இந்த வேலை, நான் எந்த லோவாக வேலை செய்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் எவ்வளோ அறிஞ்சிருக்கிறேன், அதுதான் இம்பார்ட்டண்ட். மற்றவங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து பேருக்காக பண்ணினுக்குது, இது வந்து புகழுக்காக பண்ணினுக்குது அப்படின்றது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற வேலை நான் செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க இது சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுடைய வேலை அது கிடையாது. மற்றவர்களை குற்றம் காமிக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தான்னா அந்த வேலையை நீ எவ்வளோ ஆசையாக செய்யணும். உன் மனசில் அந்த ஆசை இருக்கும், ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும். நீ ஆண்டவருக்காக நீ செய்யணும். அதே போல் நீ மற்றவர்களை வந்து அவங்க ஏதோ ஒரு இது செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன ஊழியத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறை சொல்வது நம்மளுடைய வேலை கிடையாது. ஸோ இங்கே ஸ்தேவானுக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்தாங்க, பந்தி விசாரிக்கிற வேலை, விதவைகளுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற வேலையாக இருந்தால் கூட அவருக்கு தெரியும், எனக்கு ஆண்டவரை குறித்து எனக்கு என்ன தெரியும், நான் என்ன செய்யணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு பந்தி விசாரணை கொடுக்குற வேலை வச்சா கூட ஐ நோ வாட் காட் ஹஸ் கால்ட் ஃபார் மீ. என்னை தேவன் எதற்கென்று அழைத்திருக்கிறார் அப்படின்னு தெரியும். ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணினே போகிறது கிடையாது. ஆண்டவருடைய வருகை வரும்போது, நியாய தீர்ப்பு வரும்போது, ஆண்டவரே நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ண, நீ என்ன சொல்வ? ஆண்டவரே எனக்கு யாருமே வந்து சொல்ல ஆண்டவரே, அதனால நான் இது பண்ணின்னுக்கிறேன், அது பண்ணி இப்படி இல்லை. சிலர்கள் வந்து சிலவங்க வந்து ஐயா எப்படி இருந்தால் போனால் என்ன, நம்ம வாரத்துக்கு சர்ச்சுக்கு கொண்டு வந்துன்னு போகணும், அவ்வளோதான். நம்மளுக்கு வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சர்ச்சுக்கு வரணும், ஏதோ கேட்டோமா போனோமா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோமா, அப்படி இல்லை. சிலவங்க வந்து உண்மையாகவே இருப்பாங்க. அவங்க ஏதோ உன்னதமான வேலையில் இருந்தால் கூட அவங்க மனசில் எங்கேயோ ஒரு ஆசை, லோவாக ரோடு பெருக்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும். ஐயோ ஆண்டவருக்காக நான் ஏதாச்சும் செய்யணும், என் மனசில் ஏதோ அடிச்சுட்டே இருக்குது, ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும். இப்போ ஸ்தேவானுக்கு பந்தி விசாரிக்கிற வேலை கொடுத்தா கூட தேவனுடைய வேதத்தை எவ்வளோ அழகாக அவர் ஆராய்ஞ்சு வச்சுருந்தாருன்னா, அவர் பேசும் பொழுது அவரை எதிர்த்து நிற்கக்கூட யாராலையும் முடியல. அவ்வளோ தேவ ஞானம் அவருக்குள்ளாக இருந்தபடினாலே ஜனங்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு காதை மூடிட்டு, இவன் என்ன பேசுகிறான், இவன் அநேக அந்த பாருங்க, அவர் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்த அவனை பார்த்து கடிக்க ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வானத்தை அனாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னாராம். ஸோ அ ஸ்பிரிச்சுவல் மேன் கேன் சி வாட் உலக பிரகாரமான மனுஷன், இந்த ஏர்த்லி மேன் கேனாட் சி. ஆவிக்குள்ளாக தேவன் ராஜ்யத்திலே கிரியை செய்கிற மனுஷன் வந்து மாம்சமான மனுஷன் பார்ப்பதை விட நன்றாக எல்லாமே பார்க்க முடியும். பைபிளில் ஒரே ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை பார்த்த ஒரே ஒரு மனுஷன் ஸ்தேவான் தான். ஏசப்பா எல்லா இடத்துலையும் உட்கார்றத தான் பார்த்துருக்காங்க, இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கணும்னா, என்றைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறானோ, ஒரு மார்டிடம், அந்த ஒரு இரத்த சாட்சியாக மரிக்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே அவனுக்காக எழுந்து நிற்பார். மனுஷகுமாரன் வலது பரிசத்தில் நிற்கிறாராம். அதை பார்த்தும் பொழுது ஜனங்கள் எல்லாம் உரத்த சுத்தமாய் கூக்கரிட்டு காதுகளை மூடி ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து கல்லை எறிய ஆரம்பித்தார்கள். அப்பவும் ஒரு இயேசு கிறிஸ்து என்ன ஃபாலோ பண்ணாரோ அதே போல் சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னார், ஆண்டவர் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி மரணம் அடைந்தான், நித்திரை அடைந்தான். அப்படின்னா பாருங்கள், ஒன்றுமே தெரியாதுன்றல அந்த ஒரு சின்ன வேலை பந்தி விசாரிச்சுட்டு அந்த விதவைகளுக்கெல்லாம் புடவை கிடச்சா சாப்பாடு கிடச்சி இவ்வளோ கேட்குற வேலை தான். ஆனால் அந்த வேலை மட்டும் பண்ணின்னு இல்லை, அவன் பர்சனலாக வாட் ஹீ கேன் டூ ஃபார் காட். ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும். அன்றைக்கி சீஷங்களாம் நினச்சாங்க, நாமெல்லாம் வந்து ஜெபம் பண்ணின்னு பாட்டு பாடின்னு நாங்கள்லாம் வந்து மேலே மெயின் ஊழியம் நாங்கள் பண்ணுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மெயின் ஊழியம், ரொம்ப லோ ஊழியம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு அர்ப்பணிப்பதே பெரிய பலி.
அதை விட பெரிய ஒரு காணிக்கை, அதை விட பெரிய ஊழியம் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் தன்னையே அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டானா ஹீ கேன் டூ எனிதிங் ஃபார் காட். ஸோ அவ்வளோ ஒரு லோவாக இருந்த மனுஷன் ஒரு சின்ன வேலையை செய்தால் கூட அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுனால முதலாக இரத்த சாட்சியாக மரித்த முதல் மனுஷன் ஸ்தேவானாக எண்ணப்பட்டான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பாருங்க, சின்ன வேலை, பந்தி விசாரிக்கிற வேலை, விதவைகளுக்கு புடவை கேட்டுச்சா சாப்பாடு கேட்டுச்சான்னு பார்க்கறது மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் தேவனுடைய ஞானத்தை அறிந்ததுனால எல்லார்கிட்டையும் போய் தேவனுடைய வார்த்தைகளை பேசி வேறவர் யூ ஆர், அந்த சிந்தனை ஆண்டவர் பற்றி எப்படியாச்சும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். அதுதான் தேவன் ஞானமே, அதுதான் தேவனுடைய அபிஷேகமே. சம்படி ஷுட் நோ வாட் காட் இஸ். அது ரோமன் கேத்தலிக்காக இருக்கட்டும், யாராவது இயேசுவை அறியாதவர்களாக இருக்கட்டும், இவர் ஒன்லி ஏம் ஆண்டவரை எப்படியாச்சும் மற்றவங்களுக்கு தெரிய வச்சிடணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம காமிச்சிடணும், நம்ம வாழ்க்கை மூலமாக காமிச்சிடணும். அந்த ஒரு வாஞ்சை இருந்துட்டாவே ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படி ஆகிலும் பயன்படுத்தி விடுவார். யூ டோன்ட் நீட் எனி சர்டிஃபிகேஷன்ஸ். உனக்கு வந்து பீப்புள் வந்து நீ இது பண்ணு, அது யாருமே உனக்கு சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆண்டவருடைய வார்த்தை நான் பேசுகிறேன். அது ரொம்ப அருமையான இருக்கும், அருமையான வசனம், நீங்கள்லாம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நான் ஆண்டவரை குறித்து என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் அண்ட் அது மூலமாக நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே சின்ன ஒரு வேலையிலேருந்து முதலாக இரத்த சாட்சியாக மரித்த அந்த ஸ்தேவானை பார்க்கும்போது இமேஜின் பண்ணிப்பாங்க, சீஷங்க என்ன நினச்சிருப்பாங்க. நாங்கள்லாம் ஜெபம் பண்ணின்னு, நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போயின்னு அவங்களெல்லாம் வழி நிறுத்தி, நீங்கள் வந்து வெறும் இந்த விதவைங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் அவர் அதான் சொல்லுங்கள், முந்தினோர் பிந்தினோர் ஆயும் முந்தினோர் ஆயும் அப்படி சொல்கிறது போல் நம்ம தாழ்த்தப்பட்ட அந்த மனுஷன் இரத்த சாட்சியாக மறிக்கிற முதல் மனுஷன் ஆனான்னா இட் டஸ் நாட் மீன் வேர் யூ ஆர் அட் இன் த டீம். ஒரு டீமில் நீ எந்த லோவஸ்ட் லெவலில் இருக்கிற அப்படின்னு முக்கியம் கிடையாது. நீ ஒரு வேலை பெருக்கலாம், ஒரு வேலை எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த பிளேட்டுங்க கழுவி வைக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லை கிளாஸுங்க கழுவி வைக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லை எல்லாம் போயிட்ட பிறகு நீ பெருக்கிற ஆளாக இருக்கலாம். இட் டஸ் நாட் மீன் நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிற அப்படின்றது பார்க்கும்போது நீ எந்த பொசிஷனில் இருக்கிறது முக்கியம் இல்லை. அதே போல் ஊழியங்களை செய்யும்போது நம்ம வந்து எனக்கு வந்து நல்லா பாட தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி யாரையுமே நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லை. வி ஆர் நாட் சப்போஸ் டு திங்க் எனிபடி லைக் தட். அந்த மூமெண்ட் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டிங்கன்னாவே ஆண்டவர் அந்த மனுஷனை எடுத்து பயங்கரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். நம்மளுக்கே ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணி வச்சிருவார். ஸோ சீஷராக தான் பண்ணாங்க, நாங்களாம் இது பண்ணுவோம், நீங்கள் வந்து விதவைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவரையே தூக்கின்னு போயிட்டு முன்னாடி வச்சு தர்க்கங்கள், அங்கே ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து அவங்களுக்கெல்லாம் அந்த தேவ வசனத்தை குறித்து அந்த ஞானம் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த கூக்கர்லிட்டு அவரை அந்த கல்கள் இருந்து அவரை இரத்த சாட்சியாக கொலை செய்யும் போது கூட சீஷர்கள் யோசிச்சிருப்பாங்க, பார்த்தியா வி கேனாட் என்ன நம்ம வந்து யாரையுமே அப்படி எடை போட முடியாது, ஆண்டருக்காக ஒரு மனுஷன் யாருனாலும் எதுனாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ இஃப் யூ ஆர் த லோவஸ்ட் இன் த டீம், நீ ஆண்டருக்காக சின்ன வேலை தான் செஞ்சுட்ருக்கலாம், டோன்ட் வரி, காட் ஹாஸ் பிக்கஸ்ட் பிளான்ஸ். மற்றவர்கள் கொடுப்பதை பார்க்கலாம் நீ ஆண்டவருக்காக பர்சனலாக என்ன தர அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் மனசில் ஆண்டவர் உனக்காக பர்சனலாக ஒன்று வச்சுருப்பார், நீ இதை ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு வச்சுருப்பார். அது பின்னாடி போ, ஆண்டவருக்காக எதாச்சும் செய். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.